குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியா ஸ்பெஷல் ஸ்கூல் 2004ல் டிசபிலிட்டி சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் நாங்கள் சென்னையில் ஆரம்பித்தோம். இந்த ஸ்கூல் மூலயமா பல குழந்தைங்க வந்து பயனடைஞ்சு வந்தாங்க. அதில் அதிகமானவங்க பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான சிட்டி சைட்லேருந்து வந்தவங்க தான் அதிகம். அப்போ எங்களுக்கு ஒரு டவுட், சிட்டி சைடில் தான் இந்த மாதிரியான குழந்தைங்க இருப்பாங்களா, வில்லேஜ் சைடில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சில கிராமங்களை நாங்கள் சூஸ் பண்ணி அங்கே போய் பார்த்தோம். நாம் நினச்சதை விட டிசபிலிட்டி சைல்டு அங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், இவங்க வந்து நாங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து குழந்தையா பிறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இவங்களோட அறியாமையினாலையும் மூட நம்பிக்கையாலையும் வறுமையாலையும் படிப்பறிவின்மையாலையும் இந்த மாதிரியான டிசபிலிட்டி குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அதனால அவங்களுக்கு சேர வேண்டிய எந்த வித உதவியோ இல்லை மருத்துவ சிகிச்சையோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காமையே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இது ஒரு மருத்துவ கண்ணோட்டத்தில் பார்க்காம சமுதாய பிரச்சனையாகவே பார்க்குறாங்க. அதனால உடல் ஊனமுற்ற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பூட்டி வச்சோ இல்லை கயிற்றால கட்டப்பட்டோ சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஒரு சில குழந்தைங்களை தெருக்கல்ல பிச்சைக்காரர்களாக கூட வீசப்பட்டிருக்காங்க. இதனால இவங்க எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல, எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கப்படவும் இல்லை. கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிற மறுவாழ்வு மையம் கொடுக்குற சர்வீஸ் எதுவுமே அவங்கள போய் சேராமலே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய படிப்பறிவின்மையும் வறுமையும் பழங்கால சிகிச்சை முறையும் தான் அப்படின்னு செர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. அதர் செட் ஆஃப் பீப்புள் இதுக்கு காரணம் வந்து சிட்டி சைடில் தான் மறுவாழ்வு மையங்கள் இருக்கு, அதனால அவங்க இங்கிருந்து அங்கே போகிறதுக்குண்டான செலவும் நேரமும் ரெண்டுமே பெரிய தடையா இருக்கிறதுனால தான் எங்களால இந்த மாதிரியான பயிற்சிகள் எதுவும் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அதில் ஒரு சிலர் இயற்கையாகவே மாற்று வல்லமை படைச்சவங்களா இருக்காங்க. அவங்க தனக்குள்ளே இருக்கிற இயலாமையை
மறைச்சிக்கிட்டு தாங்கிட்ட இருக்கிற சிறப்பு திறன்களை மிக நேர்த்தியான முறையிலையும் நம்ம எல்லாரையுமே பிரமிக்க வைக்கிற வகையிலையும் செஞ்சு காட்டி நாங்கள் ஊனமுற்றவங்க இல்லை, மாற்று திறமை படைச்சவங்க அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. இவங்களுக்கு உதவுற வகையில காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஓரிக்கை அப்படிங்கிற கிராமத்துல ஆதுரா ஒரு மையத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் அரசு கொடுக்கிற நிதி உதவிகளையும் சலுகைகளையும் அடையாள அட்டைகளையும் நாங்க வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். இதனால அந்த மக்கள் கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கையும் தாழ்ப்புணர்ச்சியும் படிப்படியா குறைய உதவியாவே இருந்துச்சு. அதனால அவங்களே முன் வந்து அந்த குழந்தைகளை பயிற்சிக்கும் சிறப்பு கல்விக்கும் தானாவே அனுப்பி வச்சாங்க. இப்போ அதே கிராமத்துல ஆதுரா ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கிற டிசபிலிட்டி சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். ஒரு சில வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எங்கள் ஸ்கூல் மூலயமா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, பிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் போன்ற தெரப்பிகளை நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டா ஹார்ட் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி, டான்ஸ் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, அந்த குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற வகையில் கும்பு, யோகா போன்ற பல பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில கிராமங்களுக்கு போய் அவங்க வீட்டிலேயே அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஒரு சில குழந்தைங்களுக்கு சில எக்யூப்மெண்ட் இல்லாமல் பயிற்சிகளை கொடுக்க முடியறதில்ல. அதனால எங்கள் ஸ்கூல் வேனில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்துட்டு வரோம். இதனால ஒரு சில குழந்தைங்க மற்ற நார்மல் குழந்தைங்களை போலவே மாறிட்டு வராங்க. எங்கள் பள்ளியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட தனி திறனை கண்டுபிடிச்சி அதை வளர்க்குறது, அவங்களுக்கு சரியான கல்வியை கொடுக்கிறது, இளம் பருவ பயிற்சிகளையும் குழந்தைகளுடைய முக்கிய தேவைகளையும் உரிமைகளையும் பேணி காக்கிறது, பொதுவான வளர்ச்சி, உடல் மற்றும் மன அளவிலான உதவிகளை செய்கிறது தான் எங்கள் பள்ளியோடைய முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையில மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்துறது, மாற்றுத்திறனாளிகளோட பெற்றோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தன்னார்வம் கொண்டவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்கிறது, ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் அவுட்ரீச் சென்டர் அமைக்கிறது, இது போல பல நல்ல நோக்கங்களோட தான் ஆதுரா செயல்பட்டு வருது. எங்களுடைய பயணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லா வசதிகளும் இருக்கிற மறுவாழ்வு மையங்களை அமைக்கிறது, ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் அவுட்ரீச் சென்டரை அமைக்கிறது, சாதாரண மக்கள் கூட எளிய முறையில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கண்டுபிடிக்கிறது, மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஊக்குவிக்கிறது, இது போன்ற பயணங்களை நோக்கி தான் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம்.
கடைசியா மாற்றுத்திறனாளிகள் யாரையும் சார்ந்து இல்லாம தனித்து வாழணும் அப்படிங்கிறதான் எங்க பள்ளியுடைய நோக்கம், குறிக்கோள், லட்சியம், பயணம் எல்லாமே. ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இது போல இருக்கிறவங்கள தெரு ஓரங்களில் பார்க்குறவங்களுக்கு கூட இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா தோணும். ஆனா கால ஓட்டத்துல நேரம் இல்லாத காரணத்தால நாம நினைக்கிறதோட அதை விட்டுடுறோம். ஆனா ஊனத்தோட வாழற வாழ்க்கையோட வலியும் வேதனையும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்களுக்கு கூட அது கண்டிப்பா நல்லாவே தெரியும். இது போல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட ஒருவேளை வயிற்று பசியை போக்குறத விட அவங்க வாழ்நாள் முழுசும் அவங்க கூடவே இருந்து உதவுற கல்வி, அதாவது படிப்பு உதவியை செய்யுங்க. இந்த உதவியை நீங்க செய்யறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, அவங்க சந்ததிக்கே நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க.
எங்க ஆதுராவுடைய நோக்கம் ஊனமில்லாத இந்தியா. எங்களோட கரம் பிடிச்சி கல்வி கனவை நோக்கி பயணம் செய்த இவங்களுக்கு நீங்க உதவிடுங்க.